ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் கேட்கிற கேள்வி என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என்னோட காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சாய்நாதர் இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்க இருக்கிறார், என்ன பண்றார், இதுதான் கேள்வி. அவர் பேசுவாரா? ஒரு குழந்தை வந்தது, அது பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற நம்முடைய பாபாவை பார்த்து கேட்டது. 5 வயசு குழந்தை பேசதான் இப்ப தெரியுது, பேச ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாபாவை காமிச்சு இவர் எப்ப பேசுவார். பாபாவை காண்பிச்சு அந்த கேட்ட குழந்தை கேட்குது, இவர் எப்ப பேசுவார் அப்படின்னு. எனக்கு எத்தனையோ ஷாக்கு, எத்தனையோ கோடி பவர், இந்த மாதிரி எத்தனையோ 440 வோல்ட் அடிச்ச மாதிரி எனக்கு ஷாக் அடிக்குது. ஒரு நாளாவது நம்ம எல்லாம் அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தோமா, நினைச்சு பார்த்துக்கணுமா? நம்ம முடிவு பண்ணிட்டோம் அவர் பேச மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். வர்றது ஹாயா நமஸ்காரம் பண்றது, அப்பா நம்ம குறையெல்லாம் சொல்றது, இல்லைன்னா பக்கத்துல யாராவது இருந்தாக்கா அவ கேட்கறது, அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது பேசிட்டு போயிடுறது, நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு குறையெல்லாம் கோட்டிட்டு போயிடுறது. நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம வழிபடுறது. அந்த குழந்தைக்கு தெரிகிறது நமக்கு அறிவு அதிகமாகிவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். குழந்தை என்ன கேள்வி கேட்டது, இவர் எப்பொழுது பேசுவார்? நம்ம பேசுறதில்லை, அதனால அவர் பேசுறதில்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான சாய் பக்தர்கள்ல ஒரு சிலர் மட்டுமே உணர்ந்திருக்கிறார்கள் அவர் பேசுவார் என்று. உண்மை, அவர் பேசுவார் என்பதை உணர்ந்தவர்கள் பேசுகிறார்கள், அவர் பேசுவதை கேட்கிறார்கள். உணராதவர்கள் கேட்பதே இல்லை, கேட்க போவதும் இல்லை. உணர்ந்தால்தான் கேட்க முடியும். ஆகையினாலே கலியுக தெய்வம் மட்டுமல்ல, கண்கண்ட தெய்வம் மட்டுமல்ல, சர்க்குரு மட்டுமல்ல, நம்முடைய நண்பர் மட்டுமல்ல, தாய் தகப்பன் அனைவராகவும் இருக்கிற அவர் இன்றைக்கு நம்மோடே பயணம் செய்கிறார், நம்மோடே நமக்கு பாதுகாப்பாக பயணம் செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் வழியிலும் அவரே துணை இருக்கிறார். அப்புறம் சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனியா இருக்கும்போது யார் ஒழுக்கமா இருக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் நம்ம யாரும் கண்காணிப்பே இல்லை, நமக்கு யாரும் கண்காணிப்பே கொடுக்கல. அதாவது தகப்பனுக்கு தெரியாம குழந்தைகள் தவறு செய்கிறது, நம்ம யாரு பாத்திர போறாங்க. குழந்தைகளுக்கு தெரியாம தகப்பன் தவறு செய்யறவங்க கூட இருக்கிறாங்க, அதுவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வாத்தியாருக்கு தெரியாம தப்பு பண்றது, ஹெட்மாஸ்டருக்கு தெரியாம வாத்தியார் தப்பு பண்றது, இப்படியா நிறைய இருக்குது. நம்முடைய மேலதிகாரிக்கு தெரியாம கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் தப்பு பண்றது, முதலாளி தெரியாம தொழிலாளி தப்பு பண்றது, இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள். அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதே சந்தோஷத்தை தெரிஞ்சு நம்ம அனுபவிச்சோம்னா அதுல திருப்தி ஏற்படுறதில்லை. தெரியாம எதையாவது கொஞ்சமாவது ஒரு சின்ன ஒரு 1% 2%ஆவது அவங்களுக்கு அனுபவிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு திருப்தி. அந்த மாதிரி பழக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுவாங்க? இப்ப சொன்னேன், அந்த குழந்தை பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பார்ப்பாரா? நம்ம தூரமா தானே இருக்கிறோம், வெளியூர் தானே போயிருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்க போறாங்க, நம்மளை யாரும் பார்க்கறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அல்ல, சாய்நாதர் கண்டிப்பாக நம்மை கண்காணிக்கிறார். அவர்கிட்ட சொல்றது ஒண்ணு, நான் இதை செஞ்சா, நான் இதை இந்த பிரார்த்தனையை முடிவு பண்ணா நான் அன்னதானத்தை கொடுக்குறேன், நான் இது பண்ணா நான் ஒரு ஷால் போடுறேன், இதை பண்ணா நான் பிரசாதம் பண்ணி தரேன், இதை பண்ணா நான் 2000 ரூபாய் உண்டியில போடுறேன் அப்படின்லாம் சில பேர் கும்பிடுறாங்க. நம்ம எதையும் அவருக்கு தர முடியாது. அவர் கொடுத்ததை தான் நம்ம திருப்பி கொடுக்க போறோம். நம்மளால எதையும் நம்ம கொடுக்க முடியாது.
அவரை மட்டும் கேட்டு வாங்கிப்பார், ஒருவேளை நம்ம கொடுக்கலாம் பிடிங்கிப்பார். அந்த மாதிரி ஒரு நம்ம குரு சர்க்குரு கண்டிப்பான தகப்பன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவரை. அதே மாதிரி அவர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறார். அதாவது மனிதன் படைத்த அந்த செல்போன்ல, அந்த தொலைபேசியில, கைபேசியில இருக்கக்கூடிய சிம் கார்டில் நாம் எத்தனை பேருக்கு பேசியிருக்கோம், எத்தனை தேதி பேசியிருக்கோம், எத்தனை நிமிஷம் பேசியிருக்கோம், என்ன விஷயம் பேசியிருக்கோம், இதெல்லாம் பதிவு பண்ணக்கூடிய வசதியை அதில் வச்சிருக்கிறோம். நம்ம மனிதன் படைத்திருக்கிறோம். இறைவன் படைத்த நம்முடைய மூளையில சிப் வச்சு தான் இருக்கிறாங்க, ஒரு சிப் வச்சிருக்கிறாங்க. அந்த சிப்பில் எல்லாம் பதிவாகுது. எப்படி எல்லாமே பதிவாகுது. நம்ம வந்து எந்த நேரத்தில் யார்கிட்ட நம்ம பேசணும், நம்மளே நமக்கு கில்ட்டியாக உண்டாயிருது. ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு தப்பு செய்யணும்னு வச்சுங்களேன், சின்ன வயசுல கண்டிப்பாக ஒரு தப்பு செஞ்சிருப்போம், ஏதாவது எல்லாரும் தப்பு செஞ்சிருப்போம், நான் உள்பட. அந்த தவறு கண்டிப்பாக அப்படி கல்லில் பொதிச்ச ஒரு இது எழுத்துக்கள் மாதிரி அப்படி கரையவே தண்ணியில் எழுந்து உடனே போயிடும், தெரியவே தெரியாது. ஆனால் கல்லில் எழுதினா அது மறையவே மறையாது. கல்லில் எழுதின அந்த உளியில செதுக்கின அந்த செதுக்கப்பட்ட அந்த 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 வரிகள் போல கண்டிப்பாக அது பதியப்பட்டிருக்கும் நம்ம மனசுல. இந்த மாதிரி பதியப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக அந்த பாவ கணக்கை பார்க்கக்கூடிய ஒரு நாள் வருகின்ற பொழுது, பாவ மன்னிப்பல்ல, நம்முடைய கணக்கு வழங்க முடிக்கிறோம் இல்லையா, நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கணக்கு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து புத்தகத்துல திருப்பி பார்ப்போம். எவ்வளவு செஞ்சிருக்காங்க, வா உன் பேரை சொல்லு, என்ன உன் பேர் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கப்படும். இந்த சாய் சச்சரித்திரத்துல சாய்நாதர் இது படிக்கிற பாருங்க, அத்தியாயம் 3ல அவரே சொல்றார். அத்தியாயம் 3ல பாபாவின் இனியதும் அமிர்தத்தினை ஒத்த வார்த்தைகளும் அப்படின்னு வந்து தலைப்பு. ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துவேன். ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூல மாதா நானே. முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துதல் செய்பவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவனும் மாம். என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். மாயைக்கு கட்டுப்படுவான். எல்லா பூச்சிகள், எல்லா எறும்புகள், கண்ணுக்கு தென்படுபவை, அசையக்கூடிய அசைய முடியாத உலகமெல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இத்தனை கண்காணிப்பு அவர் வச்சிருக்கிறார். நம்ம போகும்போதெல்லாம் அவர் இருந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். அதனால நம்மளை ஒருத்தன் மேல இருந்து பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால், அந்த இறைவன் மேல பயம் இருந்தால் கண்டிப்பாக நாம் தவறு செய்யவே மாட்டோம். அவரை தவறு செஞ்சுட்டு நம்ம வருந்துறது இருக்கு. ஆகையினால நம்முடைய வீட்டில் கூட நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க. பாபா மன்னிப்பார், கண்டிப்பா மன்னிப்பார். எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும், அதாவது ஏகப்பட்ட தவறுகள் இருக்கிறது, அத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவரிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டால், கண்டிப்பாக சீரடி நினைத்துக் கொண்டால், சீரடி சாய் பாபாவை நினைத்துக் கொண்டால், அவரை வணங்கி வந்தால் கண்டிப்பாக இவர்களெல்லாம் விட்டொழியும். இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். நாம் அதாவது பரிபூர்ணமாக ஒரு நல்ல அமைதியான, ஒரு ஆனந்தமான, ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை நம்மால் நடத்த முயலும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நமக்கு சாய்நாதர் அருளி செய்வார். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.